வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஐசிசி T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வங்கதேசம் வெளியேறியதாகவும் T20 உலகக்கோப்பை தொடரில் வங்கதேசத்திற்கு பதிலாக ஸ்காட்லாந்து பங்கேற்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சார்பில் ஈரான் அரசிற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 17 நாட்களாக சென்னையில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 61,000 பேருக்கு ஒன்றிய அரசு பணிக்கான நியமன ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கினார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான தற்காலிக தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இந்த ஆண்டிற்கான டெட் தேர்வு 2 முறை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. துணை மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் தேர்வு கட்டாயம் என்ற அறிவிப்பை கைவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் என்று ஜனாதிபதி அலுவலகம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி பொது இடங்களில் அனுமதியின்றி மரங்கள் மற்றும் மரக்கிளைகளை வெட்டிய 6 நபர்களுக்கு 1,75,000 ரூபாயை அபராதமாக விதித்துள்ளது. வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதியன்று பழனியில் தைப்பூச திருவிழாவையொட்டி மதுரை சந்திப்புகளுக்கும் பழனிக்கும் இடையே முன்பதிவு செய்யப்படாத விரைவு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1,600 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,18,000 ரூபாயாகவும் 1 கிராம் 14,750 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 365 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாபில் அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டிற்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நேரடி அந்நிய முதலீடுகள் 2025ஆம் ஆண்டில் 73% உயர்ந்து $47 பில்லியன் உயர்ந்துள்ளதாக ஐநா அறிக்கை வெளியிட்டுள்ளது. மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் நடந்த பரிசோதனையில் 167 தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவின் காரணமாக ஸ்ரீநகரில் தேசிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் நந்தனம் தலைமை வளாகத்தில் அமைக்கப்பட்ட பூங்கா மற்றும் விளையாட்டு மைதானங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாளை முன்னிட்டு காந்தி மண்டபத்தில் உள்ள மொழி தியாகிகள் நினைவிடத்தில் 25ஆம் தேதி அமைச்சர்கள் மரியாதை செலுத்த உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்துவிட அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்று தொடர்பான வழக்கில் வருகின்ற ஜனவரி 27ஆம் தேதி சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலத்தில் குருவாயூர் தேவஸ்தானத்திடம் 1,601 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சார பேருந்துகள் லாபத்தில் இயங்குகின்றன என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேறியது. தாம்பரம் திருவனந்தபுரம் இடையே மற்றும் நாகர்கோவில் மங்களூர் இடையே உள்ளிட்ட 3 அம்ரித் பாரத் ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். மதுராங்கத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றார். 1,00,000 லட்சம் கோடி வங்கி முறைகேடு வழக்கில் அனில் அம்பானி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பிப்ரவரி 7ஆம் தேதி இந்தியாவில் தொடங்க உள்ள T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்கப் போவதில்லை என்று வங்கதேச கிரிக்கெட் வாரியம் அதிரடியாக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சென்னை, கோவை, மதுரையில் 200 கோடி ரூபாய் செலவில் குப்பைகளில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இண்டிகோ விமான நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவரை பணி நீக்கம் செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கு முன்னதாக வருகின்ற 27ஆம் தேதி அனைத்துக் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களின் பதிவெண் உடன் கூடிய பெயர் பட்டியல் ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டப்பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்.
வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 15,36,000 பேர் படிவம் 6ஐ விண்ணப்பித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் பட்ட மேற்படிப்பு படிப்பதற்கு 10 சிறுபான்மையின மாணவர்களுக்கு 3,60,00,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது. 74 ஆசிரியர்கள் மற்றும் 56 ஆசிரியர் அல்லா பணிகளுக்கான இடமாறுதலுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 4 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் திணை வகைகள் கொண்ட பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வருகின்ற 27ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மந்தைவெளி பேருந்து முனையத்தில் அமைய உள்ள ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து வணிக வளாகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அனைத்து EV கார்களிலும் செயற்கை ஒளியை கட்டாயமாக்கியது ARAI அமைப்பு. தமிழகத்தில் திருச்சி, பெரம்பலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய 4 மாவட்டங்களில் வருகின்ற 24ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த தோட்டத்தை பொதுமக்கள் பார்வையிட பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை அனுமதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு கிராமத்தில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். பழனி முருகன் சுவாமி கோவிலில் ஜனவரி 31ஆம் தேதி முதல் 3 நாட்கள் தரிசன கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் வருகின்ற 25ஆம் தேதி ரத சப்தமியையொட்டி VIP சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. சென்னை மாநகரில் 20 AC மின்சார இரட்டை அடுக்கு பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்து கொண்டார். திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே காரில் கொண்டு செல்லப்பட்ட 8 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 200 ரூபாய் கள்ள நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். நெல்லை மானூர் அருகே 453 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டும் ஆங்கிலேயர் காலத்தை சேர்ந்த பீரங்கி குண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்தியா வங்கதேசம் இடையேயான கங்கை நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை புதுப்பிக்க ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடசென்னையில் 147 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் முதல் C-295 ரக இராணுவ போக்குவரத்து விமானம் வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.